உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நேற்று உங்களை பார்க்கறதுக்காகவே வகுப்பு முடிச்சுட்டு நீங்கள் தங்கிட்டேன். நீங்கள் பவானி வந்து சந்திக்க பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு. ஆமாம் ஆமாம், எங்கள் பணியில் நாங்கள் திருவிடை மருதூர் ஹைஸ்கூல் ஹெட்மாஸ்டர் நம்ம ஆதிநாயகி. அப்புறம் வந்து மெய்கண்டாருக்கு ஒரு ஆசிரியர். சென்னைக்கு வந்தேன். சரி, எல்லாம் அப்புறமே ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். எல்லாம் யார் வராங்க? பூ மாலையெல்லாம் எங்களுக்கு தவிர்த்துருங்க. மாலையெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் ஒன்று போடுங்க. பாட்டு வராது, வராது நமக்கு. துண்டை போட்டிங்கன்னா டேபிள் தூக்கி போட்டிங்கன்னா உட்காந்துருவேன். ஒரு நிமிஷம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, அண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாமல்ல காசி விஸ்வராட்சி உடனே காசி விஸ்வநாத திருவடிகளை போற்றி வணங்கியும், எல்லாமல்ல கோட்டை திருப்பதி சுந்தரி உடனுரை பிரம்மேஸ்வர திருவடிகளை மனமணி மெய்களால் வணங்கியும், இந்த 3ஆம் ஆண்டு கோடை வகுப்புக்கு சிறப்பு சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்பிற்கு இன்றைக்கு எழுந்தருளி நம்மளுடைய சிந்திக்க இருக்கின்ற ஐயாவை எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டில் தெரியாதவங்க யாரும் இல்லை. உங்களுக்கு அறிமுகம் என் தேவையில்லை, அடியனுடைய அறிமுகம் தேவையில்லை. இருந்தாலும் ஐயா வந்து இன்றைக்கி 3ஆம் நாள் 2ஆம் நாளான இந்த வகுப்புக்கு அவர் இன்றைக்கி எழுந்தருளி நம்மளோட வந்து பட்டினத்த சாமிகள் அருளிய திருவிடை மருதூர் மும்முனை கோவை சிந்திக்க இருக்கின்றோம். ஐயாவுடைய திருப்பாதங்களை மனமொழி மெய்களால் வணங்கி இந்த சிவமடத்தினுடைய சைவ சித்தாந்த சிறப்பு வகுப்புக்கு வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அனைத்துக்கும் மேலாக பல ஊர்களிலிருந்து வந்திருக்கும் அடியார்களும் நம்ம சிவமடத்தின் அடியார்கள் அவர்களின் திருப்பாதங்களை தனித்தனியே தொட்டு வணங்கி வருக வருக என்று இந்த வரவேற்று மகிழ்கின்றோம். ஐயாவிற்கு நம்ம சிவமடத்தின் சார்பாக இந்த பொன்னாடி போடுங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஊத்தங்கரை சைவ சித்தாந்த அமைப்பாளர் முனிரத்ன ஐயா அவர்களுக்கு நம்ம ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார். தென்னாடு மேலே ஏறிவாங்க. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சரிங்க. எல்லாம் அவங்க செல்ஃபோன்லாம் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைனா சைலண்டில் போடுங்க, இல்லை ஏரோப்ளேன் மோடில் போட்டுருங்க, பேச்சை குறைங்க. சிவாய நம. சரிங்க, சரி. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி,
ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அரைசனே என்பர்க்கடியனேனுடைய அப்பனே ஆவியோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்த மெய்ச்சுடரே திரைபெறா மன்னம் அமுதத்தெண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. சைவத்தின்மே சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வமில்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துணையே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே. எல்லாம் அல்ல மாதொரு பாகம் நோக்கி மன்ன சிற்றம்பலத்தை ஆதியும் முடிவுமில்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடனாகிய ஞானப்பெருங்கூத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நந்தம் பெருமக்களாகிய நாயன்மாருடைய திருவடி தாமரைகளையும் அடிநாயேனை இச்செந்நெறியில் ஆற்றுப்படுத்திய அருகுருநாதருடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனம் மொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து நம்முடைய திருப்புத்தூரில் சிவமடத்தில் கோடைகால சிறப்பு வகுப்பாக நடைபெறுகின்ற 3ஆம் ஆண்டு இந்த விழாவில் 2ஆம் நாள் நிகழ்வில் நம்முடைய திரு இடைமருதூர் மும்மணிக்கோவை சிந்திப்பதற்கான வாய்ப்பு அமைய பெற்றிருக்கிறது. அந்த வகையில் நம்முடைய சித்தாந்த செந்நெறி தழைக்கும் வண்ணமாக செங்கோலோச்சி வருகின்ற திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீன 24வது குருமகா சன்னிதானத்துடைய திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி மகிழ்ந்து இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரிய பெருமக்களையும் பல்வேறு திருத்தலங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற முதிரும் அன்பில் பெரும் தொண்டராகிய முறைமை நீடு திருக்கூட்டத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி அடியனுடைய பணிவான வணக்கங்களை உங்களுடைய திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு, அன்பர்களே, ஏற்கனவே ஒரு மணி நேரம் கடந்து வந்திருக்கிறோம். அதனால் இந்த திருமடத்தை நடத்துகின்ற நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பெருமக்கள், நமது அமைப்பாளர் ஐயா அவர்கள், அவரோடு துணையாக நிற்கக்கூடிய அத்துணை பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை திருவடிகளுக்கு உரித்தாக்கி கொண்டு நான் நேரடியாக நூலுக்குள்ளே வந்து விடுகின்றேன். நம்முடைய திரு இடைமருதூர் என்று போற்றப்பெறுகின்ற திருத்தலம் 4 பெருமக்களாலும் பாடப்பட்ட திருத்தலமாகும். நம்முடைய மூவரும் பாடியிருக்கிறார்கள். திருவாசகத்திலும் திரு இடைமருதூர் இடம்பெற்றிருக்கிறது என்ற வகையில் 4வராலும் போற்றப்படுகின்ற திருத்தலம் திரு இடைமருதூர். அந்த திருத்தலத்தில் பட்டினத்து அடிகள் அருளிய அற்புதமான ஒரு பகுதி இந்த திரு இடைமருதூர் மும்மணி கோவை என்று போற்றப்பெறுகிற பகுதியாகும். நமது பட்டினத்து அடிகள் என்று சொல்லுகிற பொழுது அந்த பெயரிலேயே 2 பெருமக்கள் இருப்பதாக வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்லுகின்றன. ஒரு பட்டினத்தடிகள் நம்முடைய 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கின்ற அடிகள். இன்னொருவர் அதே வரலாறு தான், இடம் பெயர் எல்லாம் அதே அமைப்பில் இருந்தாலும் பாடல் அடிப்படையில் மாற்றம் இருக்கிறது. எனவே நீங்கள் பொதுவாக இன்றைக்கி நூலகத்தில் போய் அல்லது புத்தக கடைகளில் போய் பட்டினத்தார் பாடல்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு புத்தக தொகுப்பு இருக்கும். அந்த தொகுப்பில் இருக்கிற அத்துணை பாடலும் 11ஆம் திருமுறையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம 11ஆம் திருமுறையில் அவருடைய நூல்கள் 5 நூல்கள் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது
முதல்ல கோயில் நான்மணி மாலை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதுவும் பட்டினத்து அடிகள் அருளியது 11ஆம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கிறது. இரண்டாவதாக நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய அடிகள் பெருந்தகை அருளிய திரு ஈங்கோய் மலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். முதல்ல கோயில் நான்மணி மாலையும், அதுக்கப்புறம் திரு கழுமல மும்மல கோவை என்று சீர்காழி பற்றிய ஒரு பாடலும், திரு இடைமருதூர் மும்மணி கோவையும், திரு ஏகாம்பரமுடையார் திரு அந்தாதி என்றும், அதன் பிறகு ஒற்றியூர் ஒருபா ஒருபது என்கிற நூல். இந்த 5 நூல் தான் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. பெரும்பாலும் நம்ம பட்டினத்தடிகளுடைய பாடல்களாக பொதுவாக படிக்கக்கூடிய பாடல்கள் இந்த தொகுப்பில் இல்லை என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளும். சும்மா உதாரணத்துக்கு ஒரு பாட்டு சொல்லணும்னா, கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழை, இது பட்டினத்தார் பாடல் அப்படின்னு நம்ம எல்லோரும் படிக்கிறோம். வழிபாட்டின் நிறைவில் திருவடி விண்ணப்பம் சொல்லுகிற பொழுது இந்த பாட்டை சொல்வதுண்டு. ஆனால் இது 11ஆம் திருமுறையில் இடம்பெற்ற பாடல் அல்ல அப்படின்னு நாம் நினைவில் வைத்துக்கொள்ளும். எனவே பட்டினத்து அடிகள் என்ற பெயரில் 2 பெருமக்கள் இருக்கிறார்கள். திருமுறையில் இடம்பெற்றிருக்கிற பாடல்கள் வேறு, அங்கே பொதுவாக இருக்கிற பாடல்கள் வேறு அப்படிங்கிறத நம்ம கருத்தில் வைத்து கொள்ளுங்க. அப்படிப்பட்ட 5 பகுதி உடைய அந்த 11ஆம் திருமுறையில் நாம் இன்றைக்கி சிந்திக்க இருப்பது திரு இடைமருதூர் மும்மணி கோவை அப்படிங்கிற இந்த பகுதியை தான் சிந்திக்க போகிறோம். உங்கள் கையில் நமக்கு சிந்திப்பதற்காக ஒரு நூல் கொடுத்துருக்குறாங்க. கையில் ஒரு அருமையான நமக்காக ஒரு தொகுத்து அந்த பகுதிகளை நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்துருக்குறாங்க. இன்றைய நாள் முழுக்க சிந்தித்தாலும் இந்த 30 பாட்டை சிந்திக்க முடியாது. ஏன்னா அத்துணை பகுதிகள் இதில் இடம்பெற்றிருப்பது 3 வகையான பா அமைப்பில் அமைந்திருப்பதனால இதற்கு மும்மணி கோவை என்று பெயர். பெரும்பாலும் நம்முடைய நூல் சொல்லும் பொழுது இப்போ ஒருபா ஒருபது, ஒரே பாக வகையில் 10 பாடல், அது ஒருபா ஒருபது அப்படின்னு பேர். 2 பா வகை வருமானால் இரட்டை மணி மாலை என்று பெயர். 3 பா வகை வரும்போது மும்மணி கோவை என்று பெயர். அதுவே 4 வகையான பாக்களை கொண்டு அமைத்தால் நான்மணி மாலை என்று பெயர். இப்போ 4 நான்மணி மாலை அப்படின்னு கற்பனை களஞ்சியம் சிவப்பிரகாச சுவாமிகள் அருளிய நூலை பார்க்குறோம். அப்போ பாவின் அடிப்படையில் அது ஒருவா ஒருவதா, இரட்டை மணி மாலையா, மும்மணி கோவையா அல்லது நான்மணி மாலையா என்ற வகையில் இது 3 பாக்களை கொண்டு அமையப்பெற்றிருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் நீண்ட பகுதியாக இருக்கக்கூடிய முதல் பகுதியாக ஆசிரிய பல அகவற்பா அப்படிங்கிற முறையில் முதல் பா வகையும், இரண்டாவதாக வெண்பா என்ற வகையிலும், மூன்றாவதாக கட்டளை கலித்துறை என்கிற வகையிலும் 3 வகையான பாக்களை கொண்டு இந்த பகுதி அமையப்பெறுகிறது. அதில் நமக்கு நூலில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடல், இந்த பாடல் நமக்கு ஏறத்தாழ 74 வரிகளை கொண்டிருப்பது. இந்த ஒரு பாட்டை சொன்னாவே மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் சொல்லணும், அந்த அளவுக்கு கருத்து செறிவுகள் உடைய பகுதி. இருப்பினும் நமக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், இப்படியும் ஒரு நூல் ஒன்று இருக்குது, அதை நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது படித்தாவது பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோடைகால வகுப்பு. இங்கேயே மொத்தத்தையும் நடத்திட முடியாது. இதெல்லாம் நமக்கு கொடுக்கறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய மொத்த சாரத்தில் சிலவற்றை உங்களுக்கு தொட்டு காட்டினால், அடாடா இப்படியெல்லாம் பாட்டு இருக்குதே, இதெல்லாம் படிக்காமலே இருக்கிறோமே அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் தோன்றி அந்த நூல்களை படிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை தோற்றுவிப்பதற்குத்தான் இந்த சிந்தனை பயன்படுமே அன்றி, நீங்கள் முழுமையாக சொல்லணும்னா இந்த 5 நாள் வகுப்பையுமே இதுக்கே வச்சுக்கிட்டால் கூட சொல்லி முடிக்க முடியுமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு செய்திகளை நம் பெருமக்கள் கொடுத்துருக்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையாக இருக்க வேண்டும் என்பதனால் இன்றைக்கி நாம் இதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு 30 பாடல் இருக்கிறது. அதில் எவ்வளவு திருவுருள் நமக்கு கூட்டுமோ அவற்றை சிலவற்றை நாம் சிந்திக்க முற்படலாம். இருப்பினும் நூலின் தொடக்கம் காரணமாக முதல் பாடலை கொஞ்சம் அந்த சம்பிரதாயமாக மரபு காரணமாக எடுத்தோன்னே
இடையில ஒரு பாட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் பாட்டுக்குள்ளேருந்தே போகணும் இல்லையா? அப்படிங்கிறதுக்காக முதல் பாட்டை எடுத்துக்கொண்டிங்கன்னா இந்த பாட்டில் சொல்லப்பட்ட செய்தி என்ன, அதனுடைய சாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாசகத்தில் நமக்கு ஒரு பாட்டு தெரியும், எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என்னென்னா, இறைவனுடைய கோலத்தில் தொன்மை கோலம்னு ஒன்று இருக்கிறது. அதுதான் மிக தொன்மையான கோலம் என்று சொல்லப்பெறுவது. அது மணிவாசர் ரொம்ப அழகாக சொல்வார். தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வலையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கொத்தும்பி. இது மாதொரு பாகன் அப்படிங்கிற வடிவம். இந்த மாதொரு பாகனாக இருக்கிற கோலம் சங்க இலக்கியத்திலேயே பாடப்பட்டு இருக்கிறது. நீங்கள் அதனுடைய தொடக்கம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியத்திலேயே நமக்கு இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. எனவே இறைவனுடைய கோலத்தை சங்க புலவர்கள் பாடுகிற பொழுது, பலவாறு போற்றுகிற பொழுது ஆலமர் செல்வர் என்று போற்றுகிறார்கள். அதே சமயத்தில் வாளிலை பாகத்து ஒருவன் அப்படின்னு சொல்லி அம்மையப்பனாக இருக்கிற கோலத்தை அவர் எடுத்து காட்டுவதை நம்ம பார்க்குறோம். நீல கண்டமுடைய பெருமான், இவையெல்லாம் சங்க இலக்கியத்திலே இருக்கிறது. அதுக்கப்புறம் பக்தி பணுவராகிய திருமுறை பாடலுக்குள்ள அவை மிகுதியாக நமக்கு எடுத்து காட்டப்படுகிறது. எனவே இந்த சொல் தொடரானது மாதொரு பாகன் என்று சொல்லக்கூடிய அந்த கோலம் மிக தொன்மையான கோலம் என்று மணிவாசகர் பதிவு செய்வதற்கு காரணம், சங்க இலக்கியத்திலேயே இந்த சொல் இருக்கிறது, அந்த காட்சி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதை நம் பெருமக்கள் எல்லோருமே அவங்கவுங்க பாடுகிற பொழுது இதை விட்டு பாடவே இல்லை. இப்போ தோடுடைய செவியன் என்பதே மாதொரு பாகன் தான். தோடு பெண்கள் அணிகின்ற அணிகலன், செவியள் அப்படின்னு சொல்லாமல் செவியன் என்று சொன்னதுனால ஆண்பால் வந்து விட்டது. அப்போ பெண்ணுக்குரிய தோட்ட சொல்லி அதை உடையவன் அப்படின்னு உடையவள் அப்படின்னு சொல்லாமல் உடையவன் என்று சொன்னதுனாலேயே அங்கே மாதொரு பாகன் என்கிற கோலம் நமக்கு உணர்த்தப்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். அது நம் தேவாரம் முழுக்க பார்க்குறோம். எல்லா இடத்திலையும் இறைவனை பாடுகிற இடங்கள் எல்லாவற்றிலும் உமையம்மையை விட்டு பாடல் நமக்கு இல்லை. அதனால் நமக்கு சித்தாந்தம் படிக்கும்போது சத்தி பின்னமில்லான் எங்கள் பிரான், ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் எப்போதும் அம்மையை விட்டு நீங்கி நிற்பவன் அல்ல. அவன் இல்லாமல் அவள் இல்லை, சிவமில்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை என்பது தான் சாத்திரத்தினுடைய பிழிவாக இருப்பது. எனவே மாதொரு பாகன் அப்படிங்கிற கோலம் சங்க இலக்கியம். ஞானசம்பந்தருடைய தேவாரம், நீங்கள் நாவுக்கரசு தேவாரத்திலும் பல பாடல் உண்டு. நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான பாட்டு சொல்லணும், அவர் கைலை காட்சி கண்ட பாட்டு. அதில் சொல்லும்போது அதில் ஒவ்வொரு பாடல்லையும் அந்த காட்சியை சொல்லும்போது அம்மையோடு சேர்த்து சொல்லி இருப்பார். அதை முடிக்கும்போது மகுடமாக கண்டேன் அவதிரு பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படிங்கிறார். நான் யாருடைய திருவடியை பார்த்தேன் அப்படின்னு கேட்டால், மாதரு பிறை கண்ணியானை மலையான் மகளோடும் பாடி. ஆக மலையான் மகளோடு பாடுகிற அந்த பெருமானுடைய கோலத்தை நான் கண்டேன் அப்படின்னு கொடுக்கிறத பார்க்கும். இப்படி நம் பெருமக்கள் அந்த மாதொரு பாகன் என்கிற கோலத்தை பலவாறு நமக்கு விதந்து போற்றியிருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம முழுக்க பதிகங்களில் மூவர் வாக்கிலும் பார்க்கலாம், திருவாசகம் முழுக்க நீங்கள் பார்க்கலாம். எங்கு தொட்டாலும் இறைவன் இறைவி இருவரையும் சேர்த்து தான் பாடல்கள் இருக்கின்றன. அதனால் நமக்கு பொதுவாக சொல்வதுண்டு, 12 திருமுறைகளில் அம்மைக்கு தனி பாடல் எங்கேயுமே இல்லை. நாம் விநாயகருக்கு தனி பாடல் இருக்கிறது, முருகப்பெருமானுக்கு தனி பாடல் இருக்கிறது. அம்மைக்கு ஏன் தனி பாடல் இல்லை அப்படின்னு கேட்டால், பாட்டு பூரா அம்மையப்பருக்கான பாட்டு தான். அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் என்று அறிக என்பது ஞான சாத்திரத்தில் நம்ம பார்க்கிறோம். எனவே அந்த வகையில் இந்த பாடல் சொல்லுகிற செய்தி என்னன்னா, அம்மையப்பருடைய கோலத்தை மிக அழகாக விதந்து ஒவ்வொரு பகுதியாக பட்டினத்தடிகள் கண்டு அனுபவித்ததை நமக்கு காட்டுகிறார். இதுதான் செய்திங்க. இதை எப்படி சொல்லியிருக்கிறார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் கையில் இருக்கிற அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா, முதல் பாடல் அதில் அப்படியே அந்த ஒரு பகுதி பாருங்கள்.
அது எப்படி தொடங்குகிறார் அப்படின்னு பார்க்கணும். தெய்வ தாமரை செவ்வியின் மலர்ந்து. அடுத்து சொன்னார், வாடா புதுமலர் தோடன சிவந்து, சிலம்பும் கலம்பும் அலம்பும் புனைந்து, கூற்றின் ஆற்றல் மாற்றி போற்றாது, வலம்புரி நெடுமால் ஏனமாகி நிலம் புக்கு, ஆற்றலின் அகழத் தோன்றாது நிமிர்ந்து, பத்தி அடியவர் பச்சிலை இடினும் முத்தி கொடுத்து முன்னின்று அருளி நிகழ்ந்து உலது ஒருபால். இது ஒரு பக்கம். இப்போ 2 திருவடி, அதில் ஒரு திருவடி எப்போ எடுத்துக்கிட்டார். இப்போ அந்த ஒரு திருவடி யார்? சுவாமியினுடைய ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு மாதொரு பாகனில் ஒரு பாகத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதில் ஒரு திருவடிக்குரிய சிறப்பை சொல்கிறார். இதான் அதில் நீங்கள் என்ன பண்ணணும், அவர் சொல்லியிருக்கிற அந்த பாடலில் மலர்ந்து, சிவந்து, புனைந்து, நிமிர்ந்து அப்படிங்கிற அந்த சொல்லெல்லாம் இணைத்து கொண்டீங்கன்னா ஒரு பொருள் தந்துடும் நமக்கு. அப்போ அந்த திருவடி எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு வால் இருக்கக்கூடிய திருவடி மலர்ந்திருக்கிறது, சிவந்திருக்கிறது, அது புனைந்திருக்கிறது. எதை புனைந்திருக்கிறது? மலர்கள் கொண்டு புனையப்பட்டிருப்பதனால புனைந்து, நிமிர்ந்து, அதுக்கப்புறம் அருளி. அது மட்டுமல்ல, இவ்வாறு அருளி திகழ்ந்து உளது ஒரு வால். இப்போ எப்படி மலர்ந்திருக்கிறது? தெய்வத்தாமரை செவ்வி அப்படின்னார். தெய்வத்தாமரை செவ்வி அப்படின்னா பக்குவம் என்று பொருள். அப்போ இறைவனுடைய திருவடி தாமரை எங்கு மலர்ந்திருக்கிறதுனா பக்குவமுடைய உள்ளத்தில் அது மலர்ந்திருக்கிறது. அதனால் நமக்கு சொல்லும் பொழுது நம்முடைய வள்ளுவ பெருந்தகையும் சரி, மணிவாசக பெருமானும் சரிங்க, உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஒரு குறிப்பு நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அடுத்து மலர்ந்த மலர்ச்சுடரே, மலர்ந்த மலர்ச்சுடர். அங்கே மலர் என்று சொல்லப்பட்டது நெஞ்சத்தாமரையை மலர் என்று குறித்திருக்கிறார். யாருடைய நெஞ்சம் மலரும்? கரமலர் முட்டித்து இருதயம் மலர. அப்போ யார் கை குவிக்கிறாங்களோ அவங்க நெஞ்சு தான் மலரும். யார் கரம் குவிவார்கள்? அன்புடையவங்க தான் கரம் குவிவாங்க. எனவே கரம் குவியக்கூடியவர் உள்ளத்தில் மலர்ந்து இருக்கக்கூடிய நெஞ்ச தாமரையில் இறைவன் ஒளி பொருந்தியவனாக இருக்கிறான் என்பது தான் கரம் குவிவார் உள் மகிழும் கோன் அப்படின்னு கொடுத்தார். இது நீங்கள் திருக்குறள் படிக்கும்போது மலர் மீசை ஏகினான் அப்படின்னு படிக்கும். அதுக்கு உரை சொல்ல வந்த பெருமக்கள் சொன்னாங்க, அன்பால் நினைவாரது உள்ள கமலத்தின் அவன் நினைந்த உருவில் வந்து சேரலின். எப்படி? விரைந்து வந்து சேரலின், இறந்த காலத்தால் குறித்தார். திருவள்ளுவர் மலர் என்று தான் சொன்னார். உரை சொல்ல வந்தவங்க அன்பால் நினைவாரது உள்ள தாமரை அப்படின்னாங்க. அதுதான் இங்கே தெய்வ தாமரை. ஆக இது அன்புடைய பக்குவமுடைய நெஞ்சம் அப்படிங்கிறது. ஏன்? எல்லாரிடத்திலும் இறைவன் இருக்கிறான், ஆனால் வெளிப்படுவது எங்கேன்னு கேட்டிங்கன்னா பக்குவம் உடையவனிடத்தில் தான் வெளிப்படுகிறான். பக்குவம் இல்லாத இடத்துல மறைந்திருக்கிறான். சிவஞான போதம் சொல்லிச்சு, பக்குவம் உடையவரிடத்தில் தயிரில் நெய் போலவும், பக்குவம் இல்லாதவரிடத்தில் பாலில் நெய் போலவும் இருக்கிறான். இதைத்தான் அப்பர் சொன்னாங்க, விறகில் தீயினன் பாலில் நெய் போல் மறைய நின்றுளான் மாமணி சோதியான். இப்படி மறைந்து நிற்பதற்கு பல எடுத்துக்காட்டு, விளங்கி தோன்றுவதற்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. எனவே தெய்வ தாமரை செவ்வியின் மலர்ந்து. எனவே இந்த தெய்வ தாமரை இங்கே பொதுவாக நீங்கள் புராணத்தின் அடிப்படையில் வரிசையில் சொல்லணும்னா தெய்வ தாமரை தெய்வலோகத்தில் அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்லக்கூடிய தெய்வ தாமரை இந்த பக்குவம் காரணமாக மலர்ந்து வாடா புதுமலர் தோடன சிவந்து. இது எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டால், வாடா புதுமலர் அன்றளர்ந்த மலர் போன்று இருக்கிறது. அந்த இதழ் எப்படி இருக்குது? சிவந்து காணப்படுகிறது. அப்போ அது மலர்ந்து இருக்கிறது, சிவந்து இருக்கிறது. அது அந்த திருவடியில் சிலம்பும் இருக்கிறது, கழலும் இருக்கிறது. பெருமான் திருவடியில் 2 இருக்கும், ஒன்று சிலம்பு, இன்னொன்று கழல்னு பேர்.
வீரக்கழல் என்று சொல்வதுண்டு. நம்ம சிவபுராணத்திலையும் நீங்கள் பார்க்கலாம், நிறைய இடங்களில் பெருமானை சொல்லுகிற போது கழல் போற்றி கழல் போற்றிமோ. அந்த கழல் என்பது வீரர்கள் அணிகின்ற அணிகலன். அப்போ சுவாமி ஏன் கழல் அணிந்திருக்கிறாரு? யாராலையும் வெல்ல முடியாத ஆணவ மலத்தை வென்று நிற்பவன் அவன் ஒருவன் தான். எனவே அதற்கு அடையாளம்தான் அவன் திருவடியில் கழல் இருக்கிறது. அப்போ அந்த சிலம்பு என்ன? சத்தித்தல் அப்படிங்கிற வகையில் ஓசை குறிப்பாக இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்குரிய வண்ணமாக அந்த பெருமான் தன் காலில் உடுக்கையில் தோற்றுவிக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். சத்தம் என்ற வகையில் சிலம்பு. அப்போ பெருமானுடைய அந்த ஒரு திருவடியில் சிலம்பும் இருக்கிறது, கழலும் இருக்கிறது. இந்த ரெண்டும் அவருடைய திருவடியில் உண்டு என்பதை குறிப்பிடுவார். அது ரெண்டும் புனைந்து அப்படின்னார். அலம்ப என்பதற்கு சத்தித்தல், சத்தமிடுதல் அப்படின்னு சொல்வது. எனவே அந்த சிலம்பு ஒலிக்க கழல் ஒழிக்க அவர் அந்த அணிந்திருக்கிறார். எனவே பெருமானுடைய திருவடி தாமரை பக்குவம் உடைய தாமரை போல மலர்ந்திருக்கிறது, இதழ் உடைய தாமரை போல சிவந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, இது சிலம்பு கழல் போன்றவற்றை அணிந்திருக்கிறார். அதான் பூங்கழல் போற்றி அப்படிங்கிறோம். பெருமானை சொல்லும்போது பூங்கழல் போற்றி போற்றி அப்படின்னு நம்ம கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர யோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கழல் என்று அந்த பெருமானுடைய திருவடியை கழல் போற்றி என்று குறிப்பிடுகிறோம். நிறைய இடங்களில் உண்டு, பார்த்து கொள்ளுங்க. எனவே அந்த வகையில் கழல் ஆகிய அவை சத்தமிடுகிற வண்ணமாக, அவை ஒலிக்கக்கூடிய வண்ணமாக அவற்றை புனைந்து கூற்றின் ஆற்றல் மாற்றி, இப்போ மார்க்கண்டேயர் பொருட்டு வந்த காலனை எட்டி உதைத்து தண்டித்து அவனுக்கு அருள் செய்தார். எனவே மாற்றிய அந்த கருணையை சொல்லும் வண்ணமாக கூற்றின் ஆற்றலை மாற்றி போற்றாது. எனவே அவன் ஈசனை போற்ற வேண்டிய அவன் போற்றாது நின்றான். போற்றாது நின்றனா என்னாச்சு? உயிர் பறிக்க வந்தவன் உயிர் பறிக்கப்பட்டது. நீங்கள் தான் மார்க்கண்டேயர் வரலாற்றில் உணர்த்தப்படுகிற செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நுட்பமான செய்தி அந்த புராணத்தில் நமக்கு உணர்த்தப்படுகிறது. இப்போ பொதுவாக படிக்கிறவங்க என்ன தோணும்னா, யமன் தன் வேலையைத்தானே செய்ய வந்தான், அவன் உசுரை போய் இந்த சிவரும் வாங்குறாரே, அப்போ கடமையை செய்தால் உசுரை வாங்கிடுவாரா? அப்படி ஒரு கேள்வி. இவர் தானே சொல்லியிருக்கிறாரு, அந்தந்த உயிர்களுக்கு காலம் முடியுமானால் நேரமே போய் தாமதம் இல்லாமல் முன்னாடியும் போகாமல் உரிய நேரத்துக்கு உடலையும் உயிரையும் கூறு செய்வதனால அவனுக்கு கூற்றுவன்னு பேர். அவனுக்கு ஏன் கூற்றுவன் பேர்னு கேட்டால், கூறு செய்தல். நம்முடைய நம்பி ஆரூரை சொல்கிறாருன்னா, ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. உடம்பையும் உயிரையும் வேறு செய்வது அது கூறு அப்படின்னு சொல்வது, அப்படி கூறுபடுத்துதல் அப்படின்னு சொல்வது. அப்போ அப்படி கூறு செய்வதனால அவனுக்கு கூற்றுவன்னு பேர். சரி, இப்போ நீங்கள் வரலாறு என்ன சொல்லுகிறது? பெற்றோர்கள் வரம் இருந்தாங்க, இறைவன் வரம் கொடுத்தாரு. அறிவுடைய குழந்தை வேணுமா, நீண்ட ஆயுளுடைய குழந்தை வேணுமான்னு கேட்டாங்க. எனக்கு அறிவுடைய குழந்தை தான் வேணும்னு கேட்டாங்க. வரத்தை கொடுத்துட்டாரு. இந்த குழந்தை வறந்து வந்துச்சு. 16 ஆண்டுகள் தான் இந்த குழந்தை இருக்கும் என்று இறைவன் கொடுத்துட்டாரு. அந்த காலம் முடிய போகிறது. ஐயோ, நம்ம குழந்தை நம்ம விட்டு போக போதேன்னு அவங்க வருந்தி இருந்தாங்க. ஏன் வருத்தமாக இருக்கீங்கன்னு மார்க்கண்டேயர் கேட்டார். இல்லை, உனக்கு ஆயுள் நிறைவடைய போகிறது, நாங்கள் கேட்டுக்கொண்ட வரம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணார்? கவலைப்பட வேண்டாம், பெருமான் இருக்கிறார் என்று பூசையில் போய் உட்கார்ந்துட்டார். பெருமானை அன்பினால் மலர்கள் கொண்டு துதித்து வழிபாடு பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த உயிர் பிரிக்க வேண்டிய காலம் வந்தது, காலனும் வந்துட்டான். காலம் வந்தது, காலனும் வந்துட்டான். வந்தோடனே என்ன பண்ணான்? வந்த உடனே இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சிந்திக்கணும். வந்து நின்ற உடனே மார்க்கண்டேயர் சிவபூசை செய்கிறார் என்பதை அவன் பார்த்த பொழுது இவன் என்ன பண்ணியிருக்கணும்னா, வணங்கி நின்று மேலிடத்தில் விண்ணப்பம் பண்ணியிருக்கணும். பெருமானே பொன்னா திருவடிக்கு ஒன்று உண்டு விண்ணப்பம். என்னப்பா,
இல்லை இவரை கொஞ்சம் கூட்டிகிட்டு போகணும், கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு இவன் கேட்டு இருக்கணும். இவன் என்ன பண்ணிட்டான், நீ தானே எனக்கு இந்த வேலையை கொடுத்த, இதை உங்கள்கிட்ட போய் இன்னொரு தடவை போய் என்ன போய் பர்மிஷன் போய் கேட்க, நான் என் கடமையை செய்வதற்கு யாரை கேட்க வேண்டும், யார் சிவபெருமான்ட்டையும் கேட்டு, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு ஒரு செருக்கு வந்துச்சு பாருங்க. கயிற்றை வீசினான். அந்த கயிறு வீசும் பொழுது இவர் சிவ சிந்தனையோடு சிவத்தோடு ஒன்றுபட்டு இருக்கிறார். மறந்துடக்கூடாது. நம்ம இப்போ ஒரு எலக்ட்ரிக்கல் லைன் போகுது, நாம் அந்த எலக்ட்ரிக் லைனை தொட்டோம்னா அந்த மின்சாரம் நம்ம இடத்துல இருக்குமா இல்லையா? அது மாதிரி சிவத்தை பூசிக்கும் போது சிவத்தின் கருணை நம்ம இடத்துல வெளிப்பட்டு நிற்கும் போது கைத்தை வீசினா கயிறு இப்போ யாருக்கு வீசப்பட்டது? சிவபெருமானுக்கு வீசின மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் சாமி பார்த்தாரு, ஐயா அங்கிருந்து வந்து எங்கிட்ட வந்து என் அனுமதி கேட்காம என்னுடைய தொண்டனை நீ பறிச்சுட்டு போயிட முடியுமா? சும்மா நீங்கள் உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கிறக்கா நினச்சிக்கங்க. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு குற்றம் செய்கிறார், அவர் தப்பிச்சு பக்கத்து நாட்டுக்கு போயிட்டார், பாகிஸ்தானுக்கு போயிட்டார். இப்போ நீங்கள் போய் அவரை போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட முடியுமான்னு கேட்டால் கூப்பிட முடியாது. ஏன், நீங்கள் இங்கிருந்து அந்த நாட்டுக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும், இதுபோல் எங்கள் நாட்டில் மிகப்பெரிய குற்றம் செய்த ஒருவர் உங்கள் நாட்டில் இருக்கிறார், அவரை நாங்கள் கைது செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் அல்லது கைது செய்து எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா நீங்கள் போய் அங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சு கூட்டிகிட்டுலாம் வர முடியாது. இது ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கின்ற அடிப்படை. இன்னொன்று, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் குற்றவாளிகளை பரிமாற்றம் செய்து கொள்ளலாம் என்பதில் ஜனாதிபதி முதற்கொண்டு பிரதமர் கூட ஒப்புதல் கொடுத்துருந்தா தான் மாற்றிக்க முடியும். இல்லைன்னா இருக்கிறான்னு தெரிஞ்சாலும் கூட்டிகிட்டு வர முடியாது. இது சாதாரண இந்த மண்ணுக்கே எப்படி இருக்கும்னா, 36 தத்துவம் கடந்து 224 புவனம் கடந்து இருக்கிற சிவபெருமான ஆளுகைக்குட்பட்டு இருக்கிற மார்க்கண்டேயரை இவன் ஒரு தத்துவத்தின் எல்லைக்குள்ளே இருந்துக்கிட்டு கைத்தை வீசலாமாயா? தப்பது. நீங்கள் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நாட்டை விட்டு நாடெல்லாம் போக வேண்டாம். தமிழ்நாடு போலீஸ்காரங்க கேரளாவிலேயோ ஆந்திராவுக்கோ அல்லது கர்நாடகாக்கோ போன்னு வச்சுங்க, பர்மிஷன் வாங்காமல் போகக்கூடாது. நீங்கள் சும்மா போகிறது வேறு, அங்கே போய் ஒருத்தர் கைது பண்ணணுன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகிட்ட தகவல் கொடுத்து தான் நீங்கள் கூட்டிகிட்டு வரணுமே ஒழிய, நீங்கள் பாட்டுக்கு எங்கள் மண் தான், இந்தியா தானே, எல்லாம் ஒரே நாடு தானே அப்படின்னு போய் கூட்டிகிட்டு வந்துட முடியுமாண்ணா? ஸ்டேட்டை விட்டு தாண்டுனா போச்சு. நீங்கள் இன்னும் சொல்ல போனால், இப்போ நம்ம இங்கிருந்து போகிறோம், ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சுங்க, சரி காவல்துறைக்கு ரிப்போர்ட் பண்ணலாம்னா அங்கே வச்சுருப்பேன், எங்கள் காவல் எல்லைக்கு அப்பாற்பட்டு அந்த ஸ்டேஷனை கொடுங்கம்மா. ஏன் சார் விபத்து முதல்ல அதை அதெல்லாம் நான் பார்க்க முடியாதா, நீ அங்கே போய் அப்படின்னு வரல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு எல்லை இருக்குதா இல்லையா? ஒரு சாதாரண நிர்வாகத்துக்கே ஒரு எல்லை இருக்குமானால், இறைவனுடைய மிகப்பெரிய ஆளுமையுடைய அந்த ஆட்சியில் அவரவருக்கு ஒரு எல்லை இருக்கும்போது காலன் தன் எல்லையை கடந்தான். சாமி பார்த்தாரு, எட்டி உதைச்சார், அதனால சிவந்து போச்சு திருவடி. அந்த திருவடி சிவந்தது எதனால்? காலனை உதைத்ததுனால சிவந்தது அந்த திருவடி. அதனால் அப்படிப்பட்ட அந்த திருவடி இங்கே சொன்னார், கூற்றுவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவனுடைய ஆற்றல் மாற்றி போற்றாது வலம்புரி நெடுமால் ஏனமாகி நிலம்புக்கு. இந்த திருமால் அப்படித்தானுங்க, பெருமான் திருவடியை காணணும்னு நினச்சிருந்தா எளிமையான வழி இருக்கிறது. யாருக்காவது சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், திருநாவுக்கரசு பெருமான் அருளிய லிங்க புராண குறுந்தொகைன்னு ஒரு பதிகம் இருக்குது, 10 பாட்டு இருக்குது. அவர் சொன்னார், அப்பரசாமி ஏயா எங்கள் சாமியை பார்க்கணும்னா பூவை அப்படி தூக்கி போட்டுருந்தா முன்னாடி நின்றுப்பாரு, அதை விட்டு போட்டு பன்றி ஒழிவு எடுத்துட்டு கீழே போகிறேன் போய் பார்த்தீரா நீர்? பார்க்கலையே. இறைவனை காணணும்னு நினச்சா எளிமையான வழி, தண்ணியை ஊற்றி பூ வச்சா வந்துடுவார். இல்லை சார் தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது சார், கொஞ்சம் சிரமமாக இருக்குது, ஒரு பூவை தூக்கி போட்டு வந்துடுவான் அவன். அப்படி இந்த உண்மை தெரியாமல் போய் தேட போனீங்களேயா, கிடைச்சாரா? அவரு கிடைக்கல. அப்போ எளிமையான ஒரு வழிபாட்டை விடுத்து விட்டு வலிமையான ஒரு முயற்சி கொண்டு தேடுனால கிடைச்சாராயா? கிடைக்கல. அதுதான் இங்கே சொன்னார். சொல்லார் அந்த வரியில் சொல்ல பாருங்க,
கூற்றுவன் ஆற்றல் மாற்றி. அதுக்கப்புறம் போற்றாது வலம்புரி நெடுமால் ஏனமாகி நிலம்புக்கு ஆற்றலின் அகழத் தோன்றாது நிமிர்ந்து. அவனுடைய கண்ணுக்கு புலப்படாமல் பெருமான் என்ன பண்ணாரு? நிலமுதல் கீழ் அண்டமுற நின்றதுதான் என்னேடி. நிலமுதற் கீழ் அண்டமுற நின்றார். மேலே போனவனுக்கும் எல்லைக்கு மேலே பார்க்க முடியல, கீழையும் அண்டமுற கீழ் நின்றார் அல்லவா. பாதாளம் ஏடினும் கீழ் சொற்கழிவு பாத மலர். எனவே கீழே போய் ஏனமாகி இடந்து பின் நெய்த்து ஊழி முதல்வ சய சய என்று வழுத்தியும் காணா மலரடி இணைகள். அவரும் முயற்சி பண்ணி பார்த்தார், கிடைக்கல அப்படின்ட்டார். அப்படிப்பட்ட நிலையில் இந்த திருவடி கீழர். இப்போ திருவடி என்ற ஒன்று எடுத்துக்கிட்டாரு. அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டால், இந்த கற்பகத்தரு என்று சொல்லுகிறார்களே, வான் உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வ தாமரை போல மலர்ந்திருக்கிறது. அது எப்படி இருக்குது? சிவந்த இதழ் கொண்டு, அந்த இதழ் சிவந்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது திருவடியில் சிலம்பும் கடலும் புனைந்திருக்கிறது. இந்த திருவடி எப்படிப்பட்டது? கூற்றுவனை எட்டி உதைத்த திருவடி. திருமானால் தேடியும் காண முடியாது நிமிர்ந்து நிற்கின்ற திருவடி. அந்த திருவடின்னு ஒன்றை மட்டும் எடுத்துக்கிட்டார். அந்த திருவடியோடு தொடர்புடலாம் அப்படி சொல்லிக்கொண்டே வர்றார். அப்படிப்பட்ட அந்த திருவடி என்னாச்சு அப்படின்னார்? ஏனமாகி நிலம்புக்கு ஆற்றலின் அகல தோன்றாது நிமிர்ந்து. அடுத்து பத்தி அடியவர் பச்சிலை இடினும் முத்தி கொடுத்து முன் நின்று அருளி நிகழ்த்தும். ஆக இப்போ மேலே சொன்னதெல்லாம் ஒருவாறு. இங்கே வந்தாரு, அன்பு காரணமாக ஒரு பச்சிலையை பறித்து போட்டேன்னா முன்னாடி வந்து நின்று முத்தி என்கிற பேற்றையே கொடுக்கக்கூடியதையா அந்த திருவடி. திருவடி எப்படிப்பட்டதுன்னார்? பத்தி அடியவர் பச்சிலை இடினும். நல்ல பூ தான் வேணும், தேன் நிறைந்த மலர் வேணும், வாசனை நிறைந்த மலர் வேணும். அதெல்லாம் வேணும். ஒரு பச்சிலை இருந்தால் போதும். அது வாசம் இருக்குதா வாசம் இல்லையா ஒன்றும் பற்றி. ஏன் நீங்கள் பெரிய புராணத்தில் உரையாசிரியர் கொடுத்துருப்பார், நாரும் பூவும் நாரா பூவும் நாதர் இருக்கு. எல்லா பூவும் அவருக்கு தான். அதனால் ஊமத்தையும் கூட விரும்பி வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் வேண்டாம் வேண்டான்னு ஒதுக்குன்னா அவர் தூக்கி கொண்டாப்பா நான் வச்சுக்கிறேங்கிறல்ல. அப்போ இறைவனுக்கு ஒரு பச்சிலை இட்டால் போதும். நீங்கள் அந்த பச்சிலைக்கு இறைவன் இறங்கி அருள்பாலிப்பவன். எனவே பத்தி செய் அடியவர் பரம்பர துய்ப்பவன். திருவாசகம் பத்தி செய் அடியரை பரம்பர துய்ப்பவன் உத்தரகோசமங்கை ஊராகவும் சொன்னாரே. அதனால் பத்தி செய் அடியவர். எனவே பத்தி அடியவர் இது எப்படி அர்த்தம்? யாவராகினும் அன்பரன்றி அரிய உணா மலர் சோதியான். சுவாமி யாரு? யாராவனா நீ இருந்துக்க, ஆனால் அன்பராயிரு. நீ அரசனா வியாபாரியா என்ன வேணாலும் இரு, ஆனால் நீ என்னவா இருக்கணும்? அன்பன் என்ற ஒரு நிலையில் இருந்தால் அவனுடைய திருவடியை நீ காணலாம். அன்பரா இல்லைன்னா யாவராயினும் அன்பரன்றி அரிய உணாமலர் சோதியான் செய்ய மாமலர் சேவடி கண்ணம் சென்னி மன்னி திகழும் என்று கொடுத்திருக்கிறார் அல்லவா, அந்த திருவடி தான். எனவே பத்தி செய் அடியவர் பச்சிலை ஈடினும். அவங்க என்ன கொடுப்பார்? முத்தி கொடுத்து, அவங்களுக்கு முத்தி பேற்றை கொடுத்து முன்னின்று அருளி திகழ்ந்து உலது ஒருபால். இப்போ இத்தனையும் வலது திருவடிக்கு, சாமியினுடைய வலது பக்கம் மட்டும். சரி, அம்மாவுடைய திருவடி எப்படிப்பட்டது? அடுத்த பகுதி பாருங்க. இடது பக்கம் சொல்றார், திருவடி அகம் சேர்ந்து மறுவில் கற்பக தருந்தளிர் வாங்கி. எப்படி இருக்குதுன்னாரு? இப்போ அம்மையினுடைய பக்கமாக இருக்கிற இடது பக்கத்திற்கு அந்த திருவடியினுடைய பெருமை சொல்லுகிறார். நெய்யில் தோய்ந்த செவ்வித்தாகி நூபுரம் கிடப்பினின் நொந்து தேவர் மடவல் மகளிர் வணங்குவ வீழ்த்த சின்ன பன்மலர் தின்னிடச் சிவந்து பஞ்சியும் அனிச்சம் எஞ்சா எஞ்ச திருவொடு பொலியும் ஒருவால் திருவடி. இப்போ இதெல்லாம் அம்மையினுடைய திருவடி. அப்போ இதை நீங்கள் எப்படி பார்க்கணும்? இங்கே இருக்கிற மாதிரியே, அதாவது திருவடி அகம் சேர்ந்துன்னு இருக்கு பாருங்க, சேர்ந்து அப்படிங்கிற அந்த வகையில் அந்த சேர்ந்து செவ்வித்தாகி
நொந்து வீழ்ந்த சிவந்து எஞ்சாது ஒருபால் திருவடி. முன்ன எப்படி மலர்ந்து சிவந்து புனைந்து போற்றாது நிமிர்ந்து முன் நின்று அருளும் திகழ்வது திருவடி அப்படி அந்த கடைசி சொல்லை இணைத்து ஒரு வாக்கியமாக வைத்து கொண்டோமோ, அதுபோல் அம்மைக்கு வரும் பொழுது அது செவ்வித்தாகி நிற்பது, நொந்து வீழ்ந்து சிவந்து எஞ்சாது பொலிகின்ற திருவடி ஒருவாள் அப்படின்னு இப்போ அம்மையினுடைய திருவடிக்கு வந்துட்டார். இனி அடுத்த பகுதி பார்த்திங்கன்னா, அடுத்து பெருமானுடைய ஆடை அப்படின்னு மேலில் சொல்கிறார். நீல புள்ளி வாலுகிர் வெங்கை தோலின் கலிங்கம் மேல் வெறி தசைந்து நச்செயிற்று அரவ கச்சையா உறுத்து பொழிந்து உலது ஒருவால். அப்போ சுவாமி என்ன பண்ணியிருக்கிறாரு? புலித்தோல் ஆடையை உடுத்தி இருக்கிறார். அப்போ அந்த பெருமான் நீல புள்ளி வாலுகிர் வேங்கை, அவனுடைய தோலின் கலிங்கம்னா உடை என்று பொருள். தோல் ஆடையை, புலித்தோல் ஆடையை உடுத்தி இருக்கிறாரு. மேல் விரித்து அசைந்து எயிற்று அரவ கச்சை, பாம்பை பெல்ட்டு போல் பாம்பை தான் வச்சிருக்கிறார். நல்லா இது வியப்பு என்ன தெரியுங்களா? பாம்பை பெல்ட்டாகவே கட்ட முடியாது, வலுவலுன்னு இருக்கும். அதை போய் இடுப்பில் கட்ட முடியுமா யான்னார்? அப்படி கட்ட முடியாத கட்டுற ஆள் தான் ஏன் எங்கள் ஆள். நீங்கள் அவர் எப்படிப்பட்டவர்னார்? நீங்கள் இந்த தண்ணீருக்கு என்ன இயல்புன்னு கேட்டால், ஓடிக்கொண்டே இருப்பது தண்ணீரினுடைய இயல்பு, அது நிற்கக்கூடிய இயல்புடையது அல்ல. அப்போ நில்லாத நீரை சடை மேலே நிற்பித்தார். அப்பர் தேவாரம் பூந்துருத்தி, நில்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே அப்படின்னு சொன்னார். அப்போ சடை மேலே நிற்க வச்சான். அவனுடைய ஆற்றலுக்கு என்ன பெருமைன்னு கேட்டால், நில்லாத நீரை நிற்க வச்சான். இடுப்பில் கட்டினா அது நிற்கக்கூடியதாக பாம்பு வலுவலுன்னு போயிடும். அதை நிற்க வச்சிருக்கிறான்யா. புலித்தோல் ஆடையை உடுத்தி அதுக்கு ஒரு பெல்ட்டு வேணும்னு என்ன பண்ணிக்கிறார்? பாம்பையே எடுத்து பெல்ட்டாக வச்சுக்கிட்டாரான். இது என்னது? அது வலுவலு நிற்குமே, அது அவர்கிட்ட மட்டும் நிற்கிது என்ன? அதுதான் ஏன் அதிசயம் கண்டாமே அற்புதம் அறியேனே. இது என்ன அதிசயம்னு தெரியலிங்க, என்ன அற்புதம் தெரியல. ஏன் அவர்கிட்ட மட்டும் போனால் எல்லாம் அழகாக போயிடும். ஏன் அவர் புலித்தோல் ஆடை உடுத்தினா அழகாக இருக்குது, அவர் பன்றி கொம்பை சூட்டு நெஞ்சில் போட்டால் அது அழகாக இருக்குது, கண்டம் கருத்து நமக்கு ஒரு லேசாக சின்ன மருந்து அழகு வீணாக போயிடுது. அவர் கண்டமே கருத்து இருக்குது, அழகாக இருக்குது, என்ன பண்ணாலும் அழகாகவே இருக்குது. இது என்னையா இது அப்படின்னு அவர் அழகுக்கெல்லாம் அழகாக இருக்கிறார். அதனால் அப்படி தான் இருப்பார் அவர். எனவே அந்த வகையில் இந்த இடத்துல சொன்னார், புலித்தோல் ஆடை உடுத்தி இருக்கிறார். எனவே நீல புள்ளி வாழ் உகிர்னா அதனுடைய புலி நகம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? புலி நகம், கூர்மையான நகத்தை உடையது வேங்கை. புலி அதனுடைய தோலை ஆடையாக உடுத்தி அதற்கு மேலே பாம்பை அழகாக கட்டி வைத்திருக்கிறார். இது சுவாமிக்கு. அம்மைக்கு வந்தீங்கன்னா, இளங்கொழி அரத்த ஆடை விரித்து மீதூரி இறங்குமணி மேகலை ஒருங்குடன் சாத்திய மருங்கிற்று ஆகும் ஒருவாள். இப்போ இங்கே அம்மாவிட்ட பார்த்தோம்னா, இங்கே அம்மா என்ன செய்திருக்கிறாங்க? சிவந்த நிறமான ஆடை உடுத்திருக்காங்க. அரத்த ஆடை, அரத்தம் அப்படின்பது சிவப்பு நிறத்தை குறிப்பதுங்க. எனவே அரத்த ஆடை விரித்து மீதூரி அதற்கு மேலே இலங்குமணி மேகலை, இவர் பாம்பை வச்சிருக்கிறாரு, அம்மா மேகலை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது ஒருங்குடன் சாத்திய மருங்கிற்று ஆகும் ஒருவாள். எனவே இங்கே பட்டாடை, அங்கே புலித்தோல் ஆடை, இங்கு மேகலை, அங்கே என்ன இருக்குது? பாம்பு இருக்குது. சரி, அடுத்து வந்தார். அதுக்கு திருவிடை செங்கன் அறவும் பைங்கன் ஆமையும் கேளர் கோடும் வீழ்த்திரல் அக்கும் நுடங்கு நூலும் இடம் கொண்டு புனைந்து, அந்த பெருமான் இடம் கொண்டு புனைந்து தவள நீர் அணிந்து ஓர் பவள வெற்பு என்ன ஒளியுடன் திகழும் ஒருவாள். இப்போ அடுத்த பகுதிக்கு வந்துட்டார். சுவாமி சொல்கிறாரு, அவர் உடம்பில் பார்த்தீங்கன்னா திரு இடை அப்படின்னாரு. அவருடைய பக்கங்களில் செங்கன் அரவு. நல்லா நீங்கள் ஒரு நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. பாம்பு என்பதை பெருமான் தலையிலும் கொண்டிருப்பார், கழுத்திலும் வச்சிருப்பார், கையிலையும் வச்சிருப்பார், இடுப்பிலையும் வச்சிருப்பார். கையில் ஓர் பாம்பு, கழுத்தில் ஓர் பாம்பு,
தலையில் ஓர் பாம்பு என்று அவர் பாம்பு அணிந்திருக்கிற அழகு ஆங்காங்கு குறிக்கப்படுகிறது. அப்போ அவருக்கு தலையில் பிறைக்கு பக்கத்தில் பாம்பு இருக்குது. இந்த பிறையும் பாம்பும் ஒன்றுக்கொன்று பகை, ஆனால் ரெண்டையும் பக்கத்தில் வச்சிருக்கிறார். பகை பொருளாகிய ரெண்டும் ஒன்றும் பக்கமாக நிற்கிது. எது பகை இல்லாமல் நிற்கிது. அதுபோல் கழுத்தில் ஒரு பாம்பு இருக்கிறது. அப்புறம் நெஞ்சில் அந்த அரணான் கயிறாக ஒரு பாம்பு இருக்குது. கையில் ஒரு பாம்பு வச்சிருக்கிறார். இதெல்லாம் பாம்பு. இங்கே சொல்லும்போது ஒன்றை மட்டும் சொல்லிட்டார். அதனால் திரு இடை செங்கன் அரவும் பைங்கன் ஆமையும், நம்முடைய பெருமான் தன்னுடைய மார்பில் ஆமையோடு அணிந்திருக்கிறார். என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழையுடன். எதுக்கு ஆமையோடு அணிந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமால் ஆமை அவதாரம் எடுத்த பொழுது அந்த அவதாரம் தண்டிக்கப்பட்டது. அதன் அடையாளமாக அதனுடைய ஓட்டினை தன் மார்பில் அணிந்திருக்கிறார். அவர் பன்றி வடிவம் எடுத்த பொழுதும் தண்டிக்கப்பட்டார். அதனால் பன்றியின் கொம்பணிந்திருக்கிறார். ஆமை அவதாரம் எடுத்த பொழுது நிறைவாக அவர் தண்டிக்கப்பட்டார். தண்டித்ததன் அடையாளமாக ஆமை ஓட்டை பெருமான் அணிந்திருக்கிறார். எனவே என்போடு கொம்போடாமை இவை மார்பிலங்க எருதேறி ஏழை உடனே, ஞானசம்பந்தர் பெருமான் வாக்கு. அதை அப்படியே எடுத்துக்கிட்டார். எனவே பாம்பு இருக்கிறது, ஆமையின் ஓடு இருக்கிறது, அப்புறம் கேழல் பன்றியின் கொம்பு இருக்குது, வீழ்த்திரல் அக்கும் எலும்பு மாலை இருக்குது. யாரு? நம்முடைய பெருமான் எலும்பு மாலை அணிந்திருக்கிறார். கங்கால வேடராய் எம் இறை நல் வீணை வாசிக்கும் என்பர். யார் அவங்கெல்லாம்னாரு? வேற ஒன்றுமில்லை, திருமால் பிரமன் போன்றவங்க தான் எலும்பு மாலையாக தொங்குறாங்கயான்னார். இது நமக்கு தலைக்கு தலைமாலை அணிந்ததென்னே தேவாரத்தில் நீங்கள் பார்க்கலாம். 100 கோடி பிரமர்கள் நொந்தினர் 6 கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மண்ணில் எண்ணிலி இந்தர்கள் ஈரிலாதவன் ஈசன் ஒருவனே என்று குறிக்கிற இடமாகட்டும். நீங்கள் அவர் அணிந்திருக்கிற எலும்பு மாலை என்பது திருமால் பிரமன் உடைய எலும்பு மாலையைத்தான் மாலையாக அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறது. அதனால் இங்கே அவருடைய பார்த்தீங்கன்னா அவருடைய மார்பில் எலும்பு மாலை அணிந்திருக்கிறார். அப்புறம் நுடங்கும் நூலும் அவருடைய மார்பில் 9 நூலுடைய நூல் அணிஞ்சிருக்கிறார். பூநூல் எவ்வளோ? 9. எங்கேயா இருக்குது? அப்பர் தேவாரத்தில் 1 கோலாம் என்ற பாட்டில் 9 போலவர் மார்பிலின் நூலிலை. இது நீங்கள் உலகியலில் பார்த்தீங்கன்னா தெரியும். பூநூல் உபநயனம் என்று நடக்கும்போது 3 நூல் போட்டிருப்பாங்க. அப்படி இருந்தால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். கல்யாணம் ஆச்சுன்னா 6 நூல் போட்டுருவாங்க. கல்யாணம் ஆன பிறகு அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குமானால் 9 நூல் போட்டிருக்கும். இதாங்க மரபு. யாராவது பூநூல் போடுகிற மரபு இருந்ததுன்னா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. 3 நூல் இருந்துச்சுன்னா அவர் பிரம்மச்சாரி. 3 ஆறாச்சுன்னா அவர் கல்யாணம் ஆனவன் அர்த்தம். 9 ஆச்சுன்னா அவருக்கு ஒரு குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம சாமி யாரு? விநாயகரும் முருகன் அவர் குழந்தை தானே. அதனால் 9 நூல் இருக்குது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இறைவன் அந்த அம்மையப்பராக இருக்குது. இது நீங்கள் புராணம் என்று பார்க்கும்போது இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அதான் அடிக்கிறது அந்த வகையில். எனவே பெருமான் மார்பில் பூநூல் இருக்கிறது, விரிநூல் அப்படின்னார். அந்த விரிநூல் தான் இங்கே சொல்லுவது. நுடங்கு நூல் இடம் கொண்டு புனைந்து. எனவே பெருமான் அந்த மார்பில் நூல் அணிந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தவள நீர் அணிந்தது ஓர் பவள வெற்பு என்ன. தவளம் அப்படின்னா வெண்மை, வெண்மையான நீற்றை தன் உடம்பில் அணிஞ்சிருக்கிறார். எப்படிப்பட்ட உடம்பில்? பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் இல்லைங்களா. குனித்த புருவமும் ஒவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெந்நீர். பவளம் சிவப்பு நிறம். எனவே அதில் வெள்ளை வெளியேறு திருநீரை பூசியிருக்கிறார். பொன்னார் மேனி, அதில் ஒரு வெள்ளை வெளியேறு திருநீரை பூசியிருக்கிறார். அதனால் பவள வெற்பு என்ன ஒளியுடன் திகழும் ஒரு வாள். இப்போ இங்கே வரும்போது என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு நினைவில் வைத்து கொள்ளுங்க. சுவாமியினுடைய திருவடி சொன்னார், திருவடிக்கு மேலே ஆடை சொன்னார், ஆடைக்கு மேலே மார்பு பகுதிக்கு வந்துட்டார். இங்கே வரும்போது தான் சொன்னார் ஆமை இருந்துச்சு, பன்றி கொம்பு இருந்துச்சு இல்லைங்களா. அப்புறம் நீர் அணிந்திருக்கிறாரு, முன்னூல் அப்படிங்கிற பூநூல் அணிந்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தார். இனி அம்மைக்கு சொல்ல போகிறார் பாருங்க. ஆகம்
வாரும் வடமும் ஏர்பெற புனைந்து செஞ்சாந்து அணிந்து குங்குமம் எழுதி பொத்தாமரையின் முற்றா முகிலென உலகு ஏழ் என்ற நிலையில் தளரா முளையுடன் பொலியும் ஒருவால் ஆகம். அம்மையை சொல்லும் பொழுது அங்கே கச்சு அணிந்திருக்கிறார்கள் அம்மா. அது சொல்றார், வாரும் வடமும் ஏர்வர புனைந்து. எனவே கச்சு என்பதுக்கு வார் என்று பொருள். வடம் மணிகளால் கட்டப்பட்ட வடம். எனவே கச்சும் மணி வடமும் அழகுற அமைந்திருக்கிற ஏர் பெற புனைந்து செஞ்சாந்து அணிந்து. சாமியோ சாம்பலை பூசிக்கிட்டார், அம்மாவோ சாந்து வாசனையுடைய பொருளை பூசிக்கிட்டாங்க. இவருக்கு எது வெந்த சாம்பல் விரையன பூசியே. இவர் வெந்த சாம்பலை நறுமண பொருளாக பூசுறவர். அம்மா என்ன பண்ணுவாங்க, கஸ்தூரி கமல் சாந்தெல்லாம் போட்டுக்கிற அம்மா அவங்க. அதனால் அவங்க கொஞ்சம் அப்படியே வாசனையுடைய பொருளை போட்டுக்கிட்டாங்களாம். இவர் என்ன பண்ணார், சாம்பலை பூசிக்கிட்டார், எனக்கு இதே போதும் அப்படின்னு. அதனால் செஞ்சாந்து அணிந்து குங்குமம் எழுதி அப்படின்னார். எனவே இவையெல்லாம் அம்மாவுடைய அந்த மேனியில் கலந்த கலவிகளாக அணிவிக்கப்படுவது. அதனால் செஞ்சாந்தணிந்து குங்குமம் எழுதி பொற்றா மறையின் முற்றா முகிலென, நல்ல அழகான தாமரை போல முகில் என்று சொல்லக்கூடியவனாக அரும்பென உலகு ஏழ் இன்றும், உலகத்தை தான் அவள் தான் எல்லாத்தையும் படைத்து கொடுத்திருக்கிறாள். நிலையில் தளரா முலையுடன் பொலிவும் ஒருவால் ஆகம். இது ஒரு இதில் நீங்கள் நுட்பம் என்னன்னு கேட்டால், சித்தியார் படிக்கிறவங்களுக்கு தெரியும். எல்லாவற்றையும் ஈன்றும் என்னுடைய அன்னை கன்னி, அவன் பிரம்மச்சாரியாகும். ஏயா எல்லாத்தையும் மொத்தமாக சிவசக்தி தான் படைச்சது நீங்கள், ஆனால் கடைசியில் 2 பேரையும் கொண்டாந்து நிறுத்தும் போது என்ன சொல்லிட்டாங்க, இவன் பிரம்மச்சாரி அம்மா கன்னியா. எங்கள் சித்தியார் வகுப்பில் காண்க. நீ அங்கே தானே கேட்டுக்கணும், நமக்கு இங்கே மட்டும்தான் நமக்கு வேலை. அது சித்தியார் நடக்கும்போது விரிவாக கேட்டு தெரிஞ்சுங்க. எப்படி சார் அவர் பிரம்மச்சாரி ஆனார் அப்படின்னு கேட்டுக்க வேண்டிய உங்கள் பொறுப்பு. இங்கே சொன்னார். இப்போ பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சும்மா நான் உலகியலுக்காக சொல்லணுங்க, பெரும்பாலும் இன்றைக்கி திருமணம் ஆகின்ற இளைய தலைமுறை பார்த்திங்கன்னா, குழந்தை பிறந்த பிறகு இந்த பால் ஊட்டுவதில் ரொம்ப விருப்பம் காட்ட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த குழந்தை பால் நமக்கெல்லாம் நாமெல்லாம் குழந்தைகளாக இருக்கும்போது 5 வயசு வரைக்கும் அம்மாட்ட பால் சாப்பிட்ருப்போம். நிறைய பேர் இருந்திருக்கலாம். ஒரு சில பேர் 3 வயது 4 வயசு, குறைஞ்சபட்சம் ஒரு 2 வயசாவது குறைஞ்சபட்சம் பால் சாப்பிட்ருப்பான். இன்றைக்கி பிறக்கிற குழந்தைங்கள்லாம் 3 மாதத்து 6 மாதம் சாப்பிட்டா அதுவே பெருசு. ஏன் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் அழகு போயிடும். யாருக்கு? அம்மாவுக்கு தான். அதனால் பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்களாம். இங்கே என்ன குறிப்பு சொல்லார், எல்லாவற்றையும் உலகத்துக்கே அவள் தான் தாய். அப்படி உலகத்துக்கு தாயாக இருக்கக்கூடிய அவளுடைய அந்த மார்பில் அந்த அந்த தனம் எப்படி இருக்கான், குங்கை ஈண்டிருப்பதனால் தொங்கி கொண்டல்லவா இருக்கணும், இல்லையா? அது அப்படி இல்லை, நிமிர்ந்து நிற்கிறது. அதான் சொல்கிறார் பாருங்க, உலகு ஈன்றினும் நிலையில் தளரா முலையுடன் பொலியும் ஒருவால் ஆகம். அப்படி, அதாவது அவள் பேர் கன்னி அப்படின்னு சித்தியார் சொல்லுச்சுன்னு தொட்டு காட்டியாச்சு. விரிவை பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நெஞ்சு வரைக்கும் வந்துட்டார். காலில் தொடங்கினார், அப்புறம் இடைப்பகுதி சொன்னார், அப்புறம் மார்புக்கு வந்தார். இப்போ மேலே வரார். அயில்வாய் அரவும் வயின் அணிந்து மூவிலை வேலும் பூவாய் மழுவும் தமருகப் பறையும் அமர்ந்தரத்தாங்கி சிறந்துள்ளது ஒருபால். சாமியுடைய கையில் என்னெல்லாம் வச்சிருக்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கையில் பாம்பு இருக்குது. எனவே அயில்வாய் அரவும், கையில் ஒரு பாம்பு. சுந்தரமூர்த்தி சாமி தேவாரம் அவர் பாட்டில் பாரு, கையில் ஒரு பாம்பு. எங்கே பாடுற தெரியுமா உங்களுக்கு? நம்முடைய பைங்கீழிக்கு வரும்போது ஆரணிய விடங்கரே அப்படின்னு அந்த பதிகத்தில் பாடுவார். சாமி, நீ பிச்சை எடுப்பதற்காக வீடுகள் தோறும் போகிற, இந்த போகும்போது பாம்பை கழட்டி வச்சுட்டு போயா? ஏன்? வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்கள் நீ போய் திருச்சிற்றம்பலம்னு சொன்னோன்னே ஏதாவது கொடுக்கலான்னு நினச்சி வீட்டுக்குள்ளேருந்து ஆர்வமாக வருவாங்க.
நீ கழுத்துலேயும் கையிலையும் பாம்பை வச்சிருக்கிறத பார்த்தோன்னே திரும்பி உள்ளே போயிடுவாங்க. எனவே கையில் பாம்பு வேண்டாம் பிரானீரே. இப்படி சுந்தரமூர்த்தி சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? காரைக்கால் அம்மா சொல்லிட்டாங்க, 2ஆம் நூற்றாண்டிலேயே சொல்லிட்டாங்க, சாமி மற்றொரு ஆரம் பூண். ஏயா இந்த திருமால் பாரு மேலேருந்து கீழே வரைக்கும் பொன்னால் போட்டு வச்சிருக்கிறாரு, நீ பொன்னால் பொன்னில பரம் இந்த பாம்பாவது கழட்டி வையா, நீ மற்றொரு ஆரம் பூண், நீ நல்ல ஒரு மாலை ஒரு சின்ன, நீ நிறையா போட்டுக்க வேண்டாம், ஒரு சின்ன மைனர் செயினாவது போட்டுக்க வேண்டாமா என்ன, அது ஒன்று போட்டுக்கியா அப்படின்னு சிவபெருமான்கிட்ட அம்மா விண்ணப்பிக்கிறாங்க. நீ இப்படி போனால் எப்படியா பழி கொடுப்பாங்க, தயவு செய்து நான் சொல்கிற பேச்சு கொஞ்சம் கேளு, கல்யாணம் ஆகாத வரைக்கும் தான் கேட்கல, ஆன பிறகாது கேளியா அப்படின்னு அம்மா ரொம்ப உரிமையோடு பெருமான்கிட்ட கேட்பாங்க. அது மாதிரி அந்த பெருமான் தன் கழுத்தில் பாம்பு இருக்குது. எனவே வாழ் அரவுனர் நல்ல கூர்மையான பல்லை உடைய பாம்பும் வயின் அணிந்து அதை ரொம்ப அழகாக அதை வைத்து கொண்டு மூவிலை வேல் மூவிலை சூலம் வடிவேறு திரிசூலம் தோன்றும் இல்லையா, சூலப்படையானை சொன்ன தமிழ் மாலை என்று தேவாரம் சொல்லுகிறது. நிறைய பாடல், மூவிலை சூலம் என்மேற்பொறி மேவு கொண்டல் துங்கானை மாடை சுடற்கொழுந்தே அப்படின்னு சுந்தரம் நம்முடைய நாவுக்கரசு பெருமான் பெண்ணாகடத்தில் மூவிலை சூலம் பொறி என்று கேட்கிறார். எனவே பெருமானுடைய அடையாளத்தில் ஒன்று மூவிலை சூலம். அந்த 3 சூலம் அவர் கையில் இருக்கிறாங்களா, கழுக்கொல் படை அப்படின்னு திருவாசகம் சொல்லுது. எதுக்கியா 3 மும்மலத்தை நீக்குவதற்கு தாயா மூவிலை சூலத்தை வச்சிருக்கிறாரு. ஒன்று ஆணவத்தை நீக்க, இன்னொன்று கண்வத்தை நீக்க, இன்னொன்று மாயை நீக்குவதற்காக. எனவே அந்த பெரும் மூவிலை வேலும் பூவாய் மழுவும் அழகான மழு வச்சிருக்கிறார். மழு எங்கே வச்சிருக்கிறாரு? வலது கையில் வச்சிருக்காரா இடது கையில் வச்சிருக்கிறாரா? சந்தேகமாக தான் இருக்குது. வலது கையில் தான் இருக்குது. எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்பி ஆரூரர் பாடிய முதல் தேவாரம் எது? நம்முடைய பித்தா பிரேசுல 9வது பாட்டை படிச்சிங்கன்னா, மழுவான் வலனேந்தி மறையோதி மங்கை பங்கா, மழுவான் வலன் ஏந்தி என்று அவர் அருளி இருக்கின்ற அந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த பெருமான் வலது கையில் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி இருக்கிறார் என்பதனால மழு இருக்கிறது. எனவே ஒரு கையில் சூலம் இருக்கிறது, இன்னொரு கையில் மழு வச்சிருக்கிறாராம். எனவே பூவாய் மழுவும் தமருக பறையும் உடுக்கை, தமருகம் உடுக்கை கையில் வச்சிருக்கிறார். அதுக்கப்புறம் இவையெல்லாம் பொருந்த தாங்கி, அதாவது அந்தந்த இடத்துல இருந்தால் என்ன அழகு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி அதாவது பொருந்த இருக்குதான். எனவே தமருக பறையும் அமர்ந்து அறத்தாங்கி சிறந்து உளது ஒருவால். இப்போ சுவாமிக்கு சொல்லிட்டார், அம்மைக்கு வரார். நெறிந்த சொல்றார், செறிந்த சூடகம் விளங்கிய ஆடக கழங்கும் ஓம் சொல்றார், ஓம் என் பந்தும் அம்மென் கிள்ளையும் தரித்தே திகழும் ஒருவால் திருக்கரம். எனவே அம்மைகிட்ட பார்த்தீங்கன்னா கழங்கு என்பது ஒரு விளையாட்டுக்கரிய கருவி. கழங்கு நம்ம திருவாசகத்தில் படிக்கிறோம் இல்லைங்களா, அம்மனை பொற்சுன்னம் கழங்கு அப்படின்லாம் பெண்கள் விளையாடுகிற விளையாட்டுக்குரிய பொருள். அந்த வகையில் கழங்கு என்பது ஒரு வகையான விளையாட்டு கருவியாக சொல்வது. அதை அம்மா வச்சுருக்காங்களாம். எனவே காப்பு கட்டப்பட்ட கை கங்கணம் விளங்கிய அந்த ஆடக கழங்கும் ஓமின் பந்தும், எனவே உயர எரியக்கூடிய பந்து என்று சொல்லக்கூடிய அதுவும், அம்மின் கிள்ளையும் அது கையில் வைத்திருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய கிளி என்று சொல்லுவோம். ஏன்னா இன்றைக்கி மீனாட்சியின் கோலம் பார்க்கும்போது கையில் கிளி வச்சிருக்கிறாங்க. கிளியும் தரித்தே திகழும் ஒருவால் திருக்கரம். எனவே கையில் அம்மைக்கு வரும்போது பந்து இருக்கிறது. என்று கூடிய கழங்கு என்கிற அணிகலன் ஒரு பந்து விளையாட்டு கருவி, கிளியும் வச்சிருக்கிறாங்கன்னார். அடுத்து வந்தார், இரவியும் எரியும் விளங்கிய வெண்மையின் ஒருவால். சொல்லும் பொழுது பெருமானுக்கு வரும்போது ஒரு கண் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற வெம்மை அப்படின்னார். எப்படின்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கண்ணும், பிறகு நெருப்பு ஏந்திய கண்ணுமாக ஒரு பால். எனவே இரவியும் எரியும் விரவிய வெம்மையின் ஒரு பால். நீங்கள் மறந்துடக்கூடாதுங்க,
3 கண்ணு பெருமானுக்கு. வலது கண், இடது கண், நெற்றிக்கண். நெற்றிக்கண் இப்படி மேல் நோக்கியவாறு, இதே மாதிரி இப்படி இருக்காது, இப்படி இருக்கும் அவருடைய கண்ணில். அதில் ஒரு பாதி பிரிச்சிட்டிங்கன்னா 1.5 கண் உடையவர். ஒரு 1.5 பகுதி அம்மாவுக்கு போயிடுச்சு. அது அப்பர் சாமி ஒற்றியூர் தேவார சொன்னார், அரைக்கண் உடையவரை பார்த்துருக்கீங்களா? அரைக்கண், அதார் ஏன் அரைக்கண் உடையவர்? நம்மால் தான்னார். ஏன் ஒரு மொத்தம் 1.5 கண்ணு, அதில் அம்மாவுக்கு 1.5 போச்சு, மீதி இருக்குது 1.5. அதில் ஒரு கண்ணு கண்ணப்பர் கண்ணு, மீதி அரைக்கண்ணு தான் சாமி கண். எனவே அரைக்கண் உடையவரை கண்டீரோ? ஆமாயா, திருவொற்றியூரில் தான் பார்த்தேன். இது யார் பண்ணா? அப்பர் சாமி பாடியிருக்கா திருவொற்றியூரில். எடுத்து பார்த்து பாருங்கள், தேவாரத்தை எடுத்து படித்து பாருங்கள். வாழ்க்கையில் மறந்துடாதீங்க, நமக்கு கிடைத்தற்கரிய பொக்கிஷமாக இருப்பது 12 திருமுறைகள். ஆண்டுக்கு ஒரு முறையாவது படிக்கணும்னு நினைங்க. சும்மாவாவது படிப்போம். பொருள் தெரிஞ்சு படிக்கிறதெல்லாம் அப்புறமேல். ஏன், நீங்கள் படிக்கத்தான் பொருள் தெரிகிற வாய்ப்பு அமையும். நாங்கள் தெரிஞ்ச பிறகு படிச்சுக்கிட்டுமா, தெரிஞ்ச பிறகு படிச்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறது என்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம், என்னைக்கு படிக்க போகிறோம். நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அறிந்து கொள்கிற வாய்ப்பு இறைவன் உங்களுக்கு கூட்டி வைப்பான். நீங்கள் அதை மறந்துருப்ப. எனவே 12 திருமுறைகள் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாவது படிக்கணும். எப்படி சார் படிக்க? ரொம்ப 10 பதியம் படிச்சிங்கன்னா வருஷத்தில் முடிச்சிடலாம். இன்னைக்கு 10 பதியம் 100 பாட்டுங்க. அதுக்கு மேலே படிக்க வேண்டாம். புத்தகத்தை மடித்து பத்திரமா வச்சுருங்க, நாளைக்கு மீதி படித்தா போதும். இப்படி ஒரு நாளைக்கு 10 பதிகம் படிச்சிங்கன்னா அல்லது 100 பாடல் அப்படின்னு எண்ணிக்கையில் படிச்சிங்கன்னா ஒரு வருஷம் முடியும் போது 12 திருமுறை படித்து முடிச்சிடலாம். நீங்கள் முதல் தடவை படிக்கும்போது வேகமாக படிப்பான், ஒன்றுமே தெரியாமல் படிப்பான், அல்லது படித்தோடனே நல்லா தூக்கம் வரும். நல்லதாக போச்சு. ஏன், தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு புத்தகத்தை படித்தோம்னா தூக்கம் வரும், மாத்திரை போடாமையே தூங்கிடலாம் இல்லைங்களா? திருப்பி நாளைக்கு எங்கே விட்டோமோ அங்கே படித்தோம்னா 5 பதிகம் படிக்கும்போது நேற்று மாதிரியே தூக்கம் வருமா? வரும், தூங்குங்க. இப்படி ஒரு வாரம் போகும். அப்புறம் என்ன தெரியுங்களா? 5 பதிகம் படித்தெல்லாம் தூக்கம் வராது. 10 பாட்டை பாடும்போது தூக்கம் வர மாதிரி தெரியும். 10க்கு போயிடுவோம். அப்புறமேலு படித்து முடிக்க வரைக்கும் தூக்கமே வராது. சரி, அதுக்கப்புறம் என்ன சார் ஆகும்? படித்து முடிச்சுட்டு படுத்தாலும் தூக்கம் வராது. ஏன்? ஐயோ, இது என்ன வம்பா போச்சு. ஆம், அந்த பாட்டு என்ன பாட்டியா, என்ன பாட்டியா, என்ன அழகு, எப்படித்தான் இப்படி பாடினாங்கன்னு தெரியும். எப்படி பாடினாரோ அப்படின்னு கர்நாடக இசையில் ஒரு பாட்டு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இப்படித்தான் பாடினாங்கன்னு தெரியல. ஆம், நீங்களே வியந்து பார்த்துடலாம், இப்படியும் பாடியிருக்கிறாங்களே. அந்த அனுபவத்தை பெருமான் கொடுத்து மறந்துடாதீங்க. படிக்கத்தான் படிய முடியுமே ஒழிய சும்மா பொருள் தெரிஞ்செல்லாம் படித்தாலாம் வந்துடாது. நீங்கள் படித்து அதில் படிந்து போக வேண்டும். அப்போ தான் விளங்கும். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன். திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் தான் பொருள் விளங்கும். திரும்ப சொல்லணும். ஒரு தடவை படிச்சுட்டேன், திருவாசகம் தானே, நான் படிச்சுட்டேனே, 658 பாட்டு தானே, 51 பதிகம் தானே, அதை படித்தாச்சே, வேறு புத்தகம் தான் கொடுங்க. ஏன் அதை எல்லாத்தையும் படித்தாச்சியா வேற? அப்படி இல்லைங்க, படிந்து இருக்கணுமே அதில். அவ எப்போ திரும்ப படித்தா தான் அதில் படிந்து போகக்கூடிய அனுபவம் வாய்க்கும். எனவே அந்த வகையில் இங்கே சொன்னார், அந்த பெருமானுடைய கண்ணில் அவருக்கு என்ன கண்ணு? அரை கண் உடையவர். 3 கண் உடையவர் நினச்சிக்காதீங்க, அரைக்கண் உடையவர். அம்மாவுக்கு 1.5 கண்ணு போச்சு, கண்ணப்பர் 1 கண்ணு போச்சு, மீதி அரை கண்ணு தான் இருக்குது. திருநாவுக்கரசரே சொல்லிட்டார். நாம் சொல்ல நினச்சிக்கோண்ணா, திருநாவுக்கரசரே அரைக்கண் உடையவர்னு சொல்லிட்டாரு. எனவே அதை இங்கே எடுத்துக்கிட்டார் பாருங்கள். எரியும், அதாவது ரவி சூரியன், எரி அக்னி, விரவிய வெம்மையின் ஒருவார், விளங்கும் திருநெடு நாட்டம். சரி, அடுத்தது நவ்வி மானின் செவ்வி தாகி பாலில் கிடந்த நீலம் போன்று குண்டு நீர் குவலை குளிர்ந்து நிறம் பயின்று எம்மனோர்க்கு அடுத்த வெம்மை நோய்க்கு இறங்கி உலகு 7 புறக்கும் ஒருவால் நாட்டம். சாமிகிட்ட சொல்லும்போது என்ன பண்ணிட்டாரு? சும்மா போகிற போக்கில் 1 கண் சூரியன், 1 கண் அக்கினி, இதை கொண்டு இருக்கிற பெருமானை முடிச்சுட்டு போனவர் அம்மாட்ட அப்படி போக முடியல. என்ன அழகு சொல்ல பாருங்க. நம்பி மானின் செவ்வித்தாகி,
மானின் நேர் விழி மாதராய் வழுதிக்கும் மாபெரும் தேவிகள். ஞானசம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசியாரை பார்க்கும்போது பாடினாங்க, மானின் பார்வையும் உங்கள் பார்வையிலையும் வித்தியாசம் எனக்கு தெரியலையே அம்மானார். ஏன்? மான் மருட்சியோடு கூடியது. நீங்களும் என்ன நடக்க போகுது என்ன நடக்க போகுதுன்னு பயந்துக்கிட்டே இருக்கிறியாம்மா, நீ கவலைப்பட, உனக்குத்தான் நான் பையன், இங்கே இருக்கிற குண்டருக்கு நான் பையன் இல்லை. ஈனர்களுக்கு எளியே நல்லேன் ஆளவா யாரும் நிற்கும், கவலைப்படாதம்மா நீ. இங்கே மன்னன் வேதனையில் வெந்து போய் நொந்து போய் கிடக்கிறாரு. இது துன்பம் தாங்க மாட்டாம இப்போ அவருடைய துன்பத்தல்லவா நீக்கணும். அவர் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எங்கள் அம்மாவுடைய மனத்தில் இருக்கிற கவலை நீக்கிறேன்னு நீக்கினார். போய் அமர்ந்த உடனே அந்த செய்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவர் அழைச்சிட்டு வந்தாச்சு, உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தாங்க. கூன் பாண்டியன் நோயுற்று அப்படியே படுக்கையில் கிடக்கிறார். இப்போ இவர் பக்கத்தில் வந்துட்டான்னு தெரிஞ்சவுடனே குலச்சிறையாரையும் அங்கே இருக்கு, நீங்கள் போய் அழைச்சிட்டு வாங்கன்ட்டார். இவர் போய் அடைப்புக்காக அவங்க போய் கூப்பிட்டு வர போகிறாங்க. உடனே இங்கே இருக்க ஒரு பொன் ஆன ஆசனத்தை ஒன்று போடுன்ட்டார். யாரை? பணியாளனை கூப்பிட்டு பொன் ஆசனம் ஒன்று போடுன்ட்டார். இந்த பக்கம் சமண துறவிகள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் எந்த நெறியை பின்பற்றுகிறாரோ அந்த நெறிக்குரிய குருமார்கள்லாம் வரிசையாக நின்றுட்டு இருக்கிறாங்க. ஞானசம்பந்தர் வந்து விட்டார்னு தெரிஞ்ச உடனே பாண்டிய மன்னன் செய்த வேலை என்னென்னா, அவருக்கு ஒரு பொற்தவிசு இடுங்கன்னு ஆச்சு. இருக்கையை போட்டாச்சு. அவர் உள்ளிருந்து வந்தார், வணக்கம் சொல்லி கொண்டு கையை காட்டினா. ஏன்? நோயின் தன்மை பேச முடியல, ரொம்ப தடுமாறி பேசணும். கையை காட்டினா இருக்கையில் உட்கார்ந்தாச்சு. உட்கார்ந்தோடனே உங்களுடைய பதி யாது அப்படின்னு கேட்கணும். கேட்கும்போது அவர் உடனே அது ஒரு பாட்டாக 10 பாட்டை பாடி முடித்து, இதான் ஐயா எங்கள் ஊருனார். பிரம்மபுரம் பேணுபுரம் ஒரு பட்டியல் போட்டு முடித்தார். ஐயா நான் பேரத்தாயா கேட்டேன் அப்படிமா இல்லையா? அவர் பாடி முடித்தார். முடிச்சோடனே இந்த பக்கம் பார்த்தா அம்மா கண்ணில் பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்? அவங்க பூரா இவர் அப்படி உருட்டி மிரட்டி பார்த்துக்கிட்டே நின்னாங்க பாருங்கள். முதல்ல நோய் நீக்குவதை விட என் தாயின் கலக்கத்தை நீக்குவது முதல் குறிப்புன்னு நினச்சதுனால 10 பாட்டு பண்ணார். மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெருந்தேவிகள் பாலன் இவன் என்று நீ பரிவு எய்திடேல். சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கிறியாம்மா, நீ கவலைப்படாத, ஆளவாய் அரண் இருக்கிறார் அப்படின்னு அம்மாவை தேற்றி அவங்களுக்கு ஆறுதல் கொடுத்த பிறகு தான் இங்கே நோய் நீக்கிறதுக்கு மந்திரமாவது நீர் பதிகம் பாடுகிறார் ஞானசம். அங்கே சொல்லும்போது மானின் நேர்வழி மாதராய் அப்படின்னு சொல்லியிருக்காரா இல்லைங்களா? எனவே பெண்களுடைய கண்ணின் பார்வையை ஒப்பீடு செய்கின்ற பொழுது இலக்கியம் மானின் பார்வையை சேர்த்து சொல்லுகிறது. அதான் இங்கே சொன்னார், நவ்வி மானின் செவ்வித்தாகி. நவ்வி என்பது மானின் வகை, புள்ளிமான், வெவ்வேறு மான்கள் பல்வேறு, அது மாதிரி மானின் வகை. அதனால் நவ்வி மானின் செவ்வித்தாக. அடுத்தது பாலில் கிடந்த நீலம் போன்று, பாலில் கிடக்கின்ற நீலம் போன்று. அந்த கருவிழி எப்படி இருக்குதான், வெள்ளை வெளியேன்னு வெள்ளை இருக்குது, அது போய் கருப்பாக இருக்கிற நீலம் கருநீலம் ரெண்டும் ஒன்று தான். ஆனால் கருநீலம் போன்று, ஆனால் நீலம் போன்று, பாலில் கிடந்த நீலம் போன்று குண்டு நீர் குவலையின் குனிந்து அப்படின்னார். எனவே அந்த ஆழமான அந்த கண்ணானது அவ்வாறு கிடக்க குனிந்து அது என்ன பண்ண குளிர்ந்து நிறம் பயின்று. அம்மா இப்படி பார்த்தாங்களாம், அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. என்னையா அதுன்னாரு. அது சொல்கிறார் பாருங்க, குளிர்ந்து குவளையின் குளிர்ந்து, குண்டு நீர் குவளையின் குளிர்ந்து நிறம் பயின்று எம்மனோர் கடுத்த வெம்மை நோக்கி இறங்கி உலகு ஏல் புறக்கும் ஒருவால் நாட்டம். நாட்டம்னா கண், நாட்டம் பொலிந்திலங்கு நெற்றியினான் மற்றொருகை வீணை ஏந்தி. நாட்டம்னா கண் என்று பொருள். அது எது உலகத்தை பாதுகாக்கின்ற ஒரு கண் அப்படின்னாங்க. அப்போ உமையம்மைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சொன்னாருன்னு கேட்டால், சிவப்பிரகாசத்தில் காண்க. சிவப்பிரகாசம் என்ன சொல்லுச்சு? சுவாமி நமக்காகத்தான் ஆடுறார், ஆனால் நாம் காண ஆடலை, உமை காண. ஏங்க உலகத்து உயிரின் துயரம் நீங்க ஆடுகிற பெருமான் உயிர் காண ஆடணுமா இல்லையா? உமை காண ஆடுகிறான்னர். அந்த இடத்துக்கு
குமரகுருவருடைய பாட்டை மேற்கோள் காட்டி பெருமக்கள் உரை கொடுத்துருக்கிறாங்க. எது உங்களுக்கு படிச்சிருப்பீங்க. நினைவூட்டல் பண்ணணும்னா, ஒரு குழந்தை ஒரு காய்ச்சல் என்ற ஒரு துன்பத்துக்கு ஆளாகிறது. மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அந்த குழந்தைக்கு நோய்க்கு மருந்து கொடுக்கணும். அந்த குழந்தைக்கு நேரடியாக கொடுத்தா அந்த மருந்தினுடைய ஆற்றல் அந்த குழந்தையின் பசுங்குடல் பொறாது. ரொம்ப மென்மையான குடல், நமக்கே மென்மையானது இல்லைங்களா? குழந்தைக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப மென்மையாக இருக்கும். அந்த குடலில் இந்த மருந்தின் தன்மை உள்ளே போகுமானால் அது புண்ணா போயிடும். புண்ணா போயிடுச்சுன்னா மீட்கவே முடியாது. ஏன்? நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணி மீட்க முடியும். ஏன்னா நமக்கு வயதாகிருச்சு, நிறையா கண்டதை சாப்பிட்டு அதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்குது நம்ம குடல்லாம் இல்லைங்களா? குழந்தைக்கு அப்படி இல்லை. வெறும் பாலை தவிர வேறு எதுவுமே உள்ளே போனதில்லை. அதுக்கு வேறு நீராகாரத்தை தவிர ஒரு எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த குழந்தையின் வயிற்றுக்குள்ள ஒரு மருந்து உள்ள ஒரு சொட்டு உள்ளே போனாலும் அதனுடைய வீரியம் அந்த குடலை புண்ணாக்கிடும். புண்ணாயிருச்சுன்னா இனி இந்த குழந்தை உணவே எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிடும். உணவே எடுத்துக்கொள்ள என்ன ஆயிரும்? உசுறு போயிடும். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய காலத்தில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர் தாய்க்கு மருந்து கொடுப்பாரு, அம்மா மருந்து சாப்பிட்ருவாங்க. இந்த மருந்து அம்மா உடம்புல போய் இரத்தத்தில் கலந்து அவளுடைய தாய்ப்பாலோடு குழந்தைக்கு ஊட்டப்படும் பொழுது அந்த குடலை புண்ணாக்காதவாறு மருந்து ஆற்றல் குறைக்கப்பட்டு குழந்தையின் வயிற்றுக்குள்ளே போய் நோயை குணமாக்கும். இப்போ காய்ச்சல் யாருக்கு? குழந்தைக்கு. மருந்து யார் சாப்பிட்டா? அம்மா சாப்பிட்டாங்க. இது எப்படியாது குழந்தை மருந்துக்கு அம்மா மருந்து சாப்பிட்டா சரியா ஆகுதே? அது மாதிரி ஆணவ நோயில் கிடக்கிற உயிர்களுக்கு உயிர்கள் இறைவனை நேரடியாக காணுகிற தகுதி பெறாத காரணத்தினால அம்மை கண்டு காட்டுகிறார். எனவே அம்மை காண ஐயன் ஆடுகிறான். எனவே இப்போ அந்த ஆடலுடைய நோக்கம் எதுக்கு? நமக்காகத்தான். ஆனால் நாம் காண முடியுமா? நம்மால் காண முடியும். எது? நம்ம குழந்தையின் குடல் போல அவன் மருந்தாக நிற்கிறான். அந்த மருந்து நேரடியாக நமக்குள்ளே வந்துச்சுன்னா வாங்கிக்கிற ஆற்றல் இல்லை என்பதனால அம்மா வாங்கி நமக்கு தாய்ப்பால் போல் அவன் ஊட்டுவதனால நாம் துன்பமில்லாமல் இருக்கிறோம் என்று சிவப்பிரகாசத்தில் முதல் பாடலில் குறிக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துக்கொள்ளுங்க இல்லைங்களா? நடராச பெருமானுக்குரிய வணக்கம் இருக்குது இல்லையா? அங்கே பார்த்துக்கொள்ளுங்க. சரி, அப்படிப்பட்ட அந்த அன்னை அதுதான் சொன்னார், அவருடைய கருணை நோக்கம்தான் உயிர்களை பக்குவப்படுத்துகிறது. ஏன்? அருள் தான் திருமேனி தாங்கி வரும் திருவருட்பயன். அருளது நிலை, அருள் உரு நிலை. அருள் தான் எப்படிப்பட்டது அப்படின்னு 10 குறட்பா. அப்படிப்பட்ட அருளே நமக்காக திருமேனி தாங்கி வருவது என்பதனால வடிவம் சக்தி, வடிவத்தை இடமாக கொண்டு அருள்வது சிவம். அப்போ அங்கு குறிப்பு என்ன உணர்த்தப்படுகிறது? எது வடிவமாக வரும் என்றால் அருளே உருவமாகிறது. அருளே உருவமாக வரும்போது நீங்கள் காணுகிற வடிவம் எல்லாம் அருளே. அந்த அருளாகி வடிவத்தை இடமாக கொண்டு அருள் செய்வது எது? சிவம். இது சாத்திரத்தை நன்கு உணரும் போது புணர்ந்து கொள்ளக்கூடிய செய்தி. எனவே அதைத்தான் இங்கே எடுத்துக்கிட்டார். அப்போ பெருமானுடைய கண் பார்வையை விதந்து போற்றாத ஆசிரிய பெருந்தகை பட்டினத்தடிகள் அம்மையின் கண்ணை சொல்லும்போது உயிரின் பக்குவ நோக்குக்கு ஏற்றாற்போல இறங்கி அருள்வாளிக்கின்ற திருக்கண்ணுடைய அன்னையின் கண் என்று விதந்து போற்றுகிறார். எனவே அந்த நம்பி மானின் செவ்வித்தாக பாலில் கிடந்த நீலம் போன்று குண்டு நீர் குவலையின் குளிர்ந்து நிறம் பயின்று எம்மனோர்க்கு அடுத்த வெம்மை நோய்க்கு இறங்கி. இங்கே வெம்மை நோய் என்பது பிறவி நோய். நாம் செத்து செத்து பிறக்கிறோம் அல்லவா? இந்த பிறவி அவளுடைய கண் பார்வை தான் மருந்து. எனவே நோய்க்கு இறங்கி உலகு 7 புறக்கும் ஒருவால் நாட்டம். புறத்தல் பாதுகாத்தல். எனவே நம்மை பாதுகாக்கின்ற அந்த தாய். சரி, இப்போ கண்ணு வரைக்கும் வந்துட்டார். காலை சொன்னார், இடுப்பு சொன்னார், மார்பு சொன்னார். இப்போ எங்கே வந்திருக்காரு? கண்ணுக்கு வந்துட்டார். இப்போ கண்ணிலிருந்து மேலே வர்றார். என்னன்னாரு?